மினி டிராக்டர்ஸ்க்காக பார்த்தோம்னா 200 லிட்டர்ல சின்ன மாடல் இருக்குங்க. சரிங்க. பண்ண முடியாத மாதிரி ஹைட்டுக்கு தென்னமரத்துக்கு பெரிய மாமரத்துக்குலாம் நம்மளால ஈஸியா அடிக்க முடியும். சரி. ஸோ இப்போ ஒரு ட்ரீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 1 மினிட் ஆகுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். இது பாயிண்டடா அடிக்குதுங்க. இப்ப பாயிண்டடா நம்ம மரம் சின்னதா இருக்கு பக்கத்துல இருக்குன்னா நம்ம வேணா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மரம் உச்சி வரையும் போயிடுங்க சார். உச்சி வரையுமே போயிடும். ஆமாங்க, 45 ஃபீட்டுங்க. 45 ஃபீட்ல இருந்து 50 ஃபீட் வரைக்கும் கவர் ஆகும். மரம் ஸ்ப்ரே பண்ணணும்னா அது நம்ம அடிக்கிறத பொறுத்துங்க. ஒரு நிமிஷத்துல கூட ஒரு நிமிஷத்துல தாராளமா அடிக்கலாங்க. அருமையா இருக்கு. ஏன்னா ஒரு நிமிஷத்துல எல்லாமே மரத்தையும் முடிச்சிடலாம். ஃபுல்லா கவர் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்பீடா கவர் பண்றதுக்கு தான் இந்த பவர் ஸ்ப்ரே இருக்கு. இதனால வந்து எதுவும் பூலாம் கொட்டாது. ஏன்னா பூ கொட்டாதுங்க. அதுக்கு வந்து நம்ம மிஸ்ட் மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம். மிஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். வணக்கம் சார். வணக்கங்க சார், உங்களோட பெயர், அப்புறம் நம்ம ஃபேக்டரி எங்க அமைச்சிருக்கு, நம்ம ஃபேக்டரியில என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெளிவாக சொல்லிடுங்க. ஓகே, என் பேர் சித்தேஸ்வரங்க. நம்ம ஃபேக்டரி எஸ்ஐடி மிஷினரி வந்து ஈரோடு ரங்கம்பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஓகேங்க சார். நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயர் மேனுஃபேக்சரிங் பண்றோங்க. சரிங்க. இப்போ எவ்வளோ வருடமா நம்ம சித் மிஷினரிஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சார்? நம்ம வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா எக்ஸ்க்ளூசிவா ஸ்ப்ரேஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க சார். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ் வந்து பண்றீங்க, என்னென்ன மிஷினரிஸ் பண்றீங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார். பார்க்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் சார். என்னென்ன மிஷினரிஸ் பண்றீங்க? இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 200 லிட்டர்ல இருந்து 2000 லிட்டர்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரேயர்ஸ் அவைலபிள்ங்க. சரிங்க சார். ஸோ அது இல்லாம கிராப் ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன கிராப் நம்ம க்ரோ பண்றோமோ அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் ஒரு மாடல்லையும் இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30+ வேரியன்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ மினி டிராக்டர்ஸ்க்காக பார்த்தோம்னா 200 லிட்டர்ல சின்ன மாடல் இருக்குங்க. சரிங்க சார். இதுக்கு அடுத்தது ரெகுலர் சைஸ் டிராக்டர் இருக்கு, 500 லிட்டர்ல இருக்கு. சரிங்க. இல்ல இதோட கெபாசிட்டி அதிகமா வேணாலும் ட்ரெய்லர்ல வந்து 1000 லிட்டர்ஸ் 2000 லிட்டர்ஸ்லாம் அவங்களோட எப்படி தேவை அது ஃபீல்ட் சைஸுக்கு தகுந்தாப்புல நம்ம கெபாசிட்டி இருக்குங்க. சரிங்க சார். இப்போ இந்த மிஷின் என்னங்க சார்? இதெல்லாம் இப்போ இந்த மாடல்ஸ்லாம் வந்து நம்ம டிராக்டர்ல அட்டாச் பண்ற மாதிரிங்க. இப்போ இது வந்து டிராக்டர் இல்லாம இன்ஜினோட இருக்குங்க. இது டிராக்டர் வசதி இல்லாதவங்க ஆமா சின்ன ஃபீல்டா இருக்கு, டிராக்டர் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப வந்து இது இப்போ டீசல் இன்ஜின்ல இருக்குங்க, எலக்ட்ரிக்லயும் அவைலபிளா இருக்குங்க. சரி, ஓகேங்க சார். நம்ம முன்னாடிலாம் வந்து இப்போ விவசாயத்தினாலே வந்து சின்னதா வந்து ஸ்ப்ரேயர் வந்து இந்த நம்ம மாட்டிக்கிட்டு எல்லாருமே அடிப்போம், ஸோ ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ப்ரேயர்ஸோட தேவை வந்து எதனால வந்து? ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன ரொம்ப சின்ன ஃபீல்டுக்கு வந்து அது கரெக்டா இருக்குங்க. ஏன்னா அதுக்கு மேல ஃபீல்டு பெருசாக நம்மளுக்கு லேபரோட தேவை அதிகமாயிட்டு போகும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு மெயின் காஸ்டே லேபரோட எக்ஸ்பென்ஸ் தான் ஒரு ப்ரொடியூஸ் பண்றதுல இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது இல்லாம இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி பெரிய மிஷின்ஸ் இருக்கிறனால நம்ம ரீச் பண்ண முடியாத மாதிரி ஹைட்டுக்கு தென்னமரத்துக்கு பெரிய மாமரத்துக்குலாம் நம்மளால ஈஸியா அடிக்க முடியுங்க. சரி. அதாவது வந்து ஸ்ப்ரேயர்னா கீழே வந்து அடிக்கிற மாதிரி ஆமா, அது சின்ன மிஷின்ங்கிறனால பவர் கம்மியா இருக்குங்க, அதோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிராக்டர்ல எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பவர் நிறைய இருக்கிறனால நம்ம 40 அடி ஹைட்டுக்கெல்லாமும் ரீச் பண்ணலாம். ஓகேங்க சார். சரிங்க சார். இது எல்லாமே வந்து ஒரு டெமோ எடுத்துட்டு போய் நம்ம ஃபீல்ட்லயே பார்க்கலாங்க சார். சரி, ஓகேங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் மிஷின் நம்ம டெமோ பார்க்கலாங்க சார். இந்த மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்க. இப்போ இது வந்து நம்ம கோகனட் ஃபீல்ட்ஸுக்காக இருக்கிற ஸ்பெசிஃபிக் மாடலுங்க. சரிங்க சார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பெரிய பம்ப் போட்டு லாங் ரேஞ்ச் ஆப்ஷனோட இருக்கு. ஓகேங்க. ஸோ இது வந்து நம்ம 45 ஃபீட் ஹைட் கோகனட் ட்ரீஸ் வரைக்கும், 45 வரைக்கும் நம்ம கீழ இருந்தே அடிக்கலாங்க. சரிங்க சார். கோகனட், அரக்கானட், பாக்குக்குங்க. ஓகே. அந்த மாதிரி நம்ம டால் ட்ரீஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணலாங்க. சரிங்க சார். இப்போ இது வந்து எவ்வளவு லிட்டர் கெபாசிட்டி உடையதுங்க சார்? இப்போ இது வந்து 500 லிட்டர் கெபாசிட்டி இங்க பாக்குற மாடல். உங்களுக்கு நம்ம இதுலயே வந்து நம்ம 1000 2000 இருக்குங்க. ஃபீல்டு பெருசா இருக்கிறப்ப இதே லாங் ரேஞ்ச் ஆப்ஷன் நம்ம 1000 2000லயும் எடுத்துக்கலாங்க. சரிங்க சார். மத்த இதுக்காக இது மிஷின் மத்த மிஷினுக்கும் இதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ், எது மெயினா டிஃபரன்ஸ்னா? சோ இப்போ இதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட்டட் கன்ஸ் யூஸ் பண்றோங்க. சரிங்க சார். இப்போ மத்த ஜென்ரலா இருக்க ஸ்ப்ரேயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட 20 ஃபீட் தான் ரீச் ஆகும். சரிங்க. இப்போ நம்மளுல வந்து நம்ம கீழ இருந்தே இந்த போல் சல்லையெல்லாம் கட்டாமையே நம்ம கீழ இருந்தே 40 ஃபீட் வரைக்கும் 45 ஃபீட் வரைக்கும் கவர் பண்ண முடியுங்க. சரிங்க சார். ஸோ ஒயிட் ஃபிளைக்கு பாக்குக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் இது நல்லா ரிசல்ட் இருக்குங்க. சரிங்க சார். இப்போ இதுக்கு எத்தனை கெபாசிட்டி உடைய, எத்தனை ஹெச்பி உடைய டிராக்டர் வந்து தேவைப்படுங்க? ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம பெரிய டிராக்டர்ல இருக்கிறப்ப மினிமம் 40 ஹார்ஸ் பவர் இருக்க டிராக்டர் தேவைங்க. சரிங்க சார். மினி டிராக்டர்ல இருக்குன்னா நம்மளுக்கு பிடி அவுட்புட் வந்து 12 ஹார்ஸ் பவர் வேணுங்க. மினிமம் 12 ஹார்ஸ் பவர் வேணும். சரிங்க சார். இப்போ ஒரு ஏக்கர் அடிக்கணும்னா எவ்வளவு நேரத்துல வந்து தோராயமா தென்னந்தோப்புனா அடிக்க முடியும் சார்? ஸோ இப்போ நம்ம அது டைம் சொல்றதோட இப்போ நீங்க இது ஒரு 500 லிட்டருக்கு வந்து நம்ம ஒரு 35ல இருந்து 40 ட்ரீஸ் கவர் பண்ணலாம். 35-40 மரம் ஹைட் கம்மியா இருக்குங்கிறப்ப நம்ம இன்னொரு 5 மரம் சேர்த்து கவர் ஆகும். 45 ட்ரீஸ் வரைக்கும் வரும். சரி. ஸோ இப்போ ஒரு ட்ரீக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 1 மினிட் ஆகுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும் மேக்ஸிமம். 30 செகண்ட்ஸ்ல ஒரு மரம் நம்ம ஈவனா கவர் பண்ணிடலாம். சரிங்க சார்.
சரி ஓகேங்க சார். இப்போ இந்த மாடல் வந்து எப்படி வந்து ஆப்ரேட் பண்றது, ஸோ அதை பத்தி தெளிவாக சொல்லுங்க சார். நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டுறது வந்து நம்ம டிராக்டர் 3 பாயிண்ட் லிங்க்ல நம்ம எப்பயும் கலப்பை மாட்டுற மாதிரியே மாட்டிக்கலாங்க. கீழே 2 கை மாட்டிட்டு நம்ம டாப் லிங்க் மாட்டிக்கலாம். சரிங்க. ஆக்சுவலா பிடிஓ மட்டும் நம்ம அட்டாச் பண்ணா போதும். ஓகேங்க சார். இப்போ அப்படியே ஆன் பண்ணி எப்படி செட்டப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்க. இப்போ இது ப்ரெஷர் கேஜுங்களா சார்? ஆமாங்க, இது ப்ரெஷர் கேஜுங்க. இது ஒரு இதுக்கும் கண்ட்ரோல் வால்வுங்க. சரிங்க சார். இது வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்றதுக்குங்க. இப்போ இதுல வந்து எத்தனை வால்வ் வந்து நம்ம யூஸ் பண்ண, எத்தனை கன் யூஸ் பண்ணலாம் சார்? ஸோ இப்போ லாங் ரேஞ்ச் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அட் டைம்ல நம்ம ஒரு லேன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுங்க. சரிங்க சார். இதே நம்ம ஒரு 20 ஃபீட் வரைக்கும் இருந்தா போது கலக்கொல்லி அடிக்கிறோம் அந்த மாதிரினா நம்ம அட் டைம்ல 2 பேர் பேரலா யூஸ் பண்ணலாங்க. சரிங்க சார். இப்போ இதுல என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் சார்? இப்போ நம்ம அப்படியே நார்மலா இருந்தா போதும். ஆமா, நம்ம அட்ஜஸ்ட் பண்றது தேவையில்லை. நம்ம டிராக்டர் ஆன் பண்ணி நம்ம ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம எப்பயும் மேல அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆன் ஆஃப்லாம் எல்லாமே கன்லயே இருக்கும். ஓகேங்க. ஸோ கன்லயே ட்ரிகர் இருக்குங்க. நம்ம ஆன் பண்ணா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ட்ரிகருங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் அட்ஜஸ்ட் பண்றதுங்க. அதாவது பாயிண்டடா போகணும்னா பாயிண்டடா பண்ணலாம். இல்ல உங்களுக்கு கவரேஜ் அதிகமா வேணும்னா அகலமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கு என்னங்க சார் பண்ணணும்? ஸோ பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம இந்த நாப டைப் பண்ணோம்னா பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுங்க. சரிங்க சார். இப்போ அப்படியே ஒரு டெமோ கட்டிக்கலாம். இந்த மரத்துக்கு அப்படியே காட்டுறீங்க, பார்க்கலாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சார்? ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ பிடிஓ ஆன் பண்றாங்க. ஓகே சார். பிடிஓ ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிரஷர் நம்ம இருக்குங்க. நம்ம கண்ணை இது பாயிண்டடா அடிக்குதுங்க. இப்போ பாயிண்டடா நம்ம மரம் சின்னதா இருக்கு பக்கத்துல இருக்குன்னா நம்ம வேணா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பண்ணிக்கலாம். ஹைட்டா மரத்துக்கு அடிச்சு காட்டுங்க. உச்சி வரையும் போயிடுவாங்க சார். உச்சி வரையுமே போயிடும். ஆமாங்க, 45 ஃபீட்டுங்க. 45 ஃபீட்ல இருந்து 50 ஃபீட் வரைக்கும் வரும். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் தான் ஆச்சுங்க. ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. மழை பெய்த மாதிரி நினைஞ்சிச்சேங்க. ஆமா, நலையினங்க. இந்த மாதிரி வெள்ளைக்கெல்லாம் அடியில தான் இருக்கும். இலைக்கு அடியில தான் வெள்ளை இருக்கும். நம்ம ஃபுல்லாவே ப்ரெஷரா அடிக்கிறனால எல்லாமே வாஷ் பண்ணிடலாம். சரி சார். ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்டே போதும். மேக்ஸிமம் 1 மினிட் தான். இப்போ இதெல்லாம் ஆள் கூட ஏறி அடிக்க முடியாது. ஆமா, இப்போ நீங்க ஒரு மரத்துக்கு 1 மினிட் தான் ஆகும். ஒரு டேங்குக்கு வந்து நீங்க 40 மரம் அடிக்கலாம். 500 லிட்டர் 40 மரம் 40 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மாடலை பத்தி பார்க்கலாம். சரிங்க சார். இப்போ டேங்க் வந்து க்ளீன் பண்றது அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எப்படி பண்றதுங்க சார்? ஓகேங்க. இப்போ நம்ம எல்லா மாடல்லையுமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வந்து நம்ம ஃபில்டர் வந்துருங்க. சரிங்க சார். முன்னாடி ப்ரீ ஃபில்டரும் வரும். அதாவது முன்னாடி தண்ணி ஊத்துறப்பே நம்மளுக்கு இங்க மெஷ் ஃபில்டர் இருக்குங்க. ஓகே. அது இல்லாம பம்புக்கு போறது எல்லாமே ஃபில்டர் ஆகி தான் போகும். இந்த ஃபில்டருமே வந்து நம்ம சும்மா ஈஸியா கையிலேயே கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஈஸியா நம்ம கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷ் தான் இருக்கும். இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஓகே. ரொம்ப சுலபமா நம்ம இது பார்த்தாவே தெரியும், கிளியரா தான் இருக்குங்க. நம்ம ஃபில்டர் அடைச்சிருக்கா என்னன்னு பார்த்தா தெரியும். சோ இது நம்ம பம்புக்கு போறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்றதுல நம்ம உள்ள சிஸ்டத்துல எதுவுமே கன்ல இருந்து எதுவுமே கிளாக் ஆகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மாடல்லையுமே அஜிடேட்டர் இருக்குங்க. அஜிடேட்டர்னா அப்படின்னா என்ன சார்? அஜிடேட்டர் எதுக்குன்னா நம்ம மருந்தை கலக்கறதுக்குங்க. சோ இப்போ நம்ம மருந்து ஊத்துறோம், டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு மருந்து ஊத்துறோம்னா உள்ள மருந்து ஊத்திட்டு அஜிடேட்டர் ஆன் பண்ணா மருந்தெல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும். இல்ல நம்ம ஏதாவது பவுடர் இதெல்லாம் போடுறோம் அப்படின்னம்னா பவுடர் தங்க விடாதுங்க, கீழே கலக்கிக்கிட்டே இருக்குங்க. அது இல்லாம நம்மளுக்கு ட்ரெயின் இருக்கும். சோ நீங்க நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கழுவுறப்ப நம்ம திறந்து விட்டோம்னா போதும், தண்ணி எல்லாமே எம்டி ஆயிருங்க. ரொம்பவே எல்லாமே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாமே சின்ன மாடல்லையுமே எல்லாம் வீல்ஸ் இருக்குங்க, சின்ன வீல்ஸ் இருக்கும். நம்ம டிராக்டர்ல மாட்டுறதுக்கு நவுத்தி வைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்குங்க. ஒரே ஆளு மாட்டிக்கலாம் டிராக்டர்ல. சரிங்க சார். சரி ஓகேங்க சார். இப்போ இந்த மாடல் பத்தி தெளிவா சொல்லுங்க சார். இது என்ன மாடல் சார்? இது வந்து நம்ம இதுல பேசிக் மாடலுங்க. சரிங்க சார். பேசிக்ல நம்ம 100 மீட்டர்ஸ் ஹோஸோட இருக்குங்க. சரிங்க சார். இது வந்து நம்ம ரெகுலர் ஸ்டாண்டர்ட் கன் இருக்கு இதுல. ஓகே. இது வந்து கன்ல இருந்து உங்களுக்கு 20 ஃபீட் வரைக்கும் கவரேஜ் இருக்கும். 20 ஃபீட். இது வந்து நீங்க எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலக்குள்ளி அடிக்கிறதுக்கு, மரத்துக்கு சின்ன மரத்துக்குலாம் அடிக்கிறதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதாவது 40 ஃபீட் தான் அதிகபட்சம் உயரத்துக்கு கொண்டு போக முடியும். 40 அடி, சாரி 20 அடி. ஆமா, இந்த கன்னுல இந்த செட்டப்புக்கு வந்து நம்ம 20 ஃபீட் தான் மேக்ஸிமம். ஹோஸ் வந்து நம்ம லென்த் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். 300 மீட்டர்ஸ் வரைக்கும் 1000 ஃபீட் வரைக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரி. இப்ப கன்னு மாத்திரம் 40 அடி அடிக்கலாமா சார் இதுல?
ஆமாங்க, அது லாங் ரேஞ்ச் ஆப்ஷன் இருக்குங்க. கன்னு, ஹோஸ், பம்ப் எல்லாமே செட்டா வேற மாடல்ல மாறி வருங்க. இப்போ நம்ம டேங்க் வந்து இதுல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்களா சார், இல்ல நார்மலா வெளில யூஸ் பண்ற மாதிரி தானுங்களா? இல்லைங்க, இது வந்து ரெகுலர் ஓவர் டேங்க் கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஸ்ப்ரேயர் டேங்க்ஸ்ங்க. இது சரிங்க சார். இப்போ இது டேங்க் வந்து உங்களுக்கு 10 mm திக்னஸ் இருக்குங்க. 10 mm திக்னஸ். ஆமா, எம்டி டேங்க் மட்டுமே 25 kgs வருங்க. ஓகே. சோ இப்போ இதோட அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வெயில் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அவுட்டோர்ல யூஸ் பண்றதுனால உங்களுக்கு லைஃப் நிறைய வரும், இது கிராக் ஆகாது. ஓகே. இப்போ இதுல வந்து 2 கன் யூஸ் பண்ணலாமாங்க சார்? பண்ணலாங்க. இப்ப இதே மாதிரி உங்களுக்கு வேணாலும் இன்னொரு லேண்ட்ஸ் அட்டாச் பண்ணி 2 பேர் 2 பக்கம் பேரலா யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க சார். இப்போ இது வந்து எத்தனை லிட்டர் கெபாசிட்டி? இது 500 லிட்டர் கெபாசிட்டிங்க. இதுல வந்து 50 லிட்டர் பம்ப் போட்டுருக்குங்க. சரிங்க. இப்போ இந்த பம்புக்குலாம் வந்து நம்ம டிராக்டர் வந்து ஐடில்ல ரன் பண்ணாவே போதுங்க. நார்மலான. ஆமா, நீங்க ரைஸ் ஆர்பிஎம் இன்க்ரீஸே பண்ண தேவையில்லை. ஸோ நார்மலா உங்களுக்கு மினிமம் என்ன ஃபியூல் கன்சப்ஷன் வருமோ அது மட்டும் தான். ஓகே. அப்ப அதை பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபியூல் கன்சப்ஷன்ங்கிறது எல்லாமே டிஃபரன்ஸ் ஆன அந்த அப்ளிகேஷன் பொறுத்து மாறுங்களா? ஆமாங்க, இப்போ அதாவது நம்ம அந்த பம்பை பொறுத்து மாறுங்க. ஸோ இப்போ இது நம்ம ரெகுலர் பம்ப் மினிமம் சின்ன பம்ப் இருக்கிறனால நம்மளுக்கு இது ஐடில்ல ரன் பண்ணாவே போதும். சரிங்க சார். சோ ஐடில்ல ரன் பண்றப்ப அந்த டிராக்டர் நம்ம என்ன மணிக்கு ஐடில்ல என்ன ஃபியூல் கன்சம்ஷன் இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கும். சரிங்க சார். தோராயமா ஒரு 1/2 லிட்டர் அது மாதிரி போதும். ஜெனரலா 3/4 லிட்டர் வருங்க. 3/4 லிட்டர்ல அப்ப டிராக்டர் பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபியூல் கன்சம்ஷன் சேர்த்து போகுங்க. சரிங்க சார். அப்ப இது வந்து ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாங்க. சோ இப்போ இது நார்மலா நம்ம கொக்கி போட்டு ஹோஸ் சுத்தி வைக்கிறதுக்கு பதிலா நம்ம இதுக்கு தனியா ரீலே இருக்குங்க. சோ இப்போ நம்ம போகும்போது நம்ம இழுத்துட்டு போனாவே போதும், அது வாட்டிக்கு வந்துடும். நம்ம ரீவைண்ட் பண்ணும்போது ஆமா ஒரே ஆள் இருந்தா போதுங்க. ஓகே. நம்ம ஹோஸ ஈஸியா ரீவைண்ட் பண்ணிக்கலாம். கனவுலாம் மடக்காம அது பாட்டாவே ஒரு ஈஸியா நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஹோஸ் தொங்கிட்டு இருக்காது, கீழே எங்கேயும் வண்டியில் போகும்போது உரையாதுங்க. சரி ஓகேங்க சார். இப்போ இது வந்து என்ன மாடலுங்க சார்? என்ன மாடலான ஸ்ப்ரேயர் பார்க்குறோம் சார்? இது வந்து 200 லிட்டருங்க. சரிங்க சார். இதுல வந்து சிங்கிள் ரீல் மிஸ்ட் ஸ்ப்ரேயர், சின்ன பம்ப் அட்டாச்மெண்ட் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா 100 மீட்டர் கெபாசிட்டி இருக்குங்க. 100 மீட்டர் வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல 50 மீட்டர் போட்டுருக்குங்க. இப்போதைக்கு 50 மீட்டர் இருக்குங்க. சரிங்க சார். பின்னாடி வந்து இதுல வந்து என்ன சார் இருக்குது? இதுல வந்து சிங்கிள் நாஸ்மில் இருக்கு சார், அதாவது சிங்கிள் கன் மாதிரி. சிங்கிள் கன் இருக்குங்க. வேணாலும் டபுள் அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம். சரி சார். பின்னாடி இது என்னங்க சார்? என்ன அட்டாச்மெண்ட்? இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடிக்கிறதுங்க. இது முருங்கை, வாழை இந்த மாதிரி பயிருக்கெல்லாம் அடிக்கலாங்க. அதுவா அப்படியே உள்ள வண்டி ஓட்டிட்டே போலாங்க. இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க எல்லாமே. அது வந்து ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லா டைப்லயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது மரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்க சார். இப்போ இது வந்து எந்த டிராக்டர்ல போட முடியுது? இது ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா மினி டிராக்டருக்காக பண்ணிச்சுங்க. ஆனா இப்போ வந்து நம்ம பெரிய டிராக்டர்ல டெமோக்கு இருக்கு. மினி டிராக்டர் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ இது வந்து 200 லிட்டர் கெபாசிட்டி. 200 லிட்டர் கெபாசிட்டி. மெயின் அப்ளிகேஷன் வந்து முருங்கை, வாழை, தோப்புக்கெல்லாம் அடிக்கலாங்க. அந்த தோப்பு இதுக்கெல்லாம் அடிக்கலாங்க. அதான் நடுவில் ஓட்டு பண்ணா 2 பக்கம் ஸ்ப்ரே அடிக்கலாம். சரி, இப்போ இது வந்து டெமோ பார்க்கலாமா? டெமோ பார்க்கலாம். சரி, இப்போ இது எப்படி பிரஷர் கொடுக்கணுமா? அதுவும் நம்ம ஆர்பிஎம் அதிகப்படுத்தணுமா? நார்மல் ஐடியல்ல ரன் பண்ணா போதுங்க. 40 பார் பிரஷர் இருந்தா போதுங்க. ஓகே. சரி, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ காட்டுறேன். இப்போ இழுத்துட்டு போலாமா? போலாம். போய் காட்டுறேன். இப்போ வந்து சிங்கிளா கன் மாதிரி வச்சு அடிக்கனாலும் அடிச்சுக்கலாம். தாராளமா அடிக்கலாம். இப்போ கூட அடிச்சு காட்டுறேன். அந்த மரத்துக்கு காட்டுறேன். இந்த மரத்துக்கு அடிக்கலாம். ஓகே. 100 மீட்டர் 50 மீட்டர் போட்டிருக்கீங்க. 100 மீட்டர் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாங்க. அதோட கெபாசிட்டி 100ங்க. சரி. ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஸ்ப்ரே பண்ணிக்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகணும்? அதிகபட்சம் போகும். இது அதிகபட்சம் 25 ஃபீட் கவர் ஆகுங்க. அதாவது டிப்ல இருந்து 25 ஃபீட், 25 அடி வரை ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மரத்துக்குலாம் ஈஸியாக அடிக்கலாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மரம் ஸ்ப்ரே பண்ணணும்னா? அது நம்ம அடிக்கிறத பொறுத்துங்க. சரி, ஒரு நிமிஷத்துல கூட தாராளமாக அடிக்கலாங்க. அருமையா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ப்ரே எல்லாமே மரத்தையே முடிச்சிடலாம். ஃபுல்லாக கவர் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்பீடாக கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த பவர் ஸ்ப்ரே இருக்கு. இதனால வந்து எதுவும் பூலாம் கொட்டாது? பூ கொட்டாதுங்க. அதுக்கு வந்து நம்ம மிஸ்ட் மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம். மிஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி டைப்ல வச்சோம்னா உங்களுக்கு பூ எதுவும் கொட்டாது. பூலாம் கொட்டாது. ஆமாம், நான் மிஸ்ட் மாதிரி உங்களுக்கு போயிடும். பாகு மாதிரி ஆயிடும். பாகு வருங்க. ஃபுல்லாக பாகு இருக்கும். உங்களுக்கு அடிக்க ஃப்ரீயா இருக்கிறதுக்காக ட்விஸ்டர் இருக்குங்க. ஓசம் முறுக்கேறாது. ஸோ ஃப்ரீயா அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு 2 சைடுமே அடிச்சிட்டு இருக்கு. இது என்ன மாடல்னா? ஆனா இது பாத்தீங்கன்னா பந்தல், தோப்பு இதுக்கெல்லாம் அடிக்கலாங்கண்ணா. சரிங்களா. மெயினா வாழை மரத்துக்கு அடிப்பாங்க, நெல்லிக்கு, ராத்து தோட்டம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிக்கலாங்கண்ணா. சரிங்களா. இது ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுட்டே போலாங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வண்டி ஓட்டிட்டு போனா, வண்டி ஒருத்தர் ஓட்டிட்டு போனா ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணா அடிச்சுக்கலாங்க. சரி, ஆங்கிள்லாம் செட் பண்ணிக்கலாமாங்கண்ணா? நம்ம இது எல்லா ஆங்கிளும் செட் பண்ணிக்கலாங்க. எப்படி மாத்துறது ஆங்கிள் பாத்தீங்கன்னா இப்போ பந்தலுக்கு ஏற்ற மாதிரி வெளியே விரிச்சுக்கலாங்க. உள்ள துடிக்கலாம். இது மேல பார்த்த மாதிரி அடிக்கலாம், கீழே பார்த்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாசிலும் வேணுங்கிற டைரக்ஷனுக்கு மாத்திக்கலாங்க. எல்லாமே கஸ்டமைஸ்டா இருக்கும். இது பிரஷர் வந்து இன்க்ரீஸ் பண்றது, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றது அந்த மாதிரி இத பண்ண முடியுமா? நம்ம பம்ப்லயும் பண்ணிக்கலாங்க, இதுலயும் பண்ணிக்கலாங்க. இதுல நாபு தனித்தனியா இருக்குங்க. இதுல நாபு நீங்க பண்ணீங்கன்னா பாயிண்டா வருங்க. பாயிண்டா வரும், ஸ்மோக்கா வேணாலும் வச்சுக்கலாங்க. மெயினா வந்து இந்த மாதிரி பந்தல் விவசாயம், நெல்லி அதுக்கெல்லாம் தாராளமா முருங்கை அதெல்லாம் நல்லா பெனிஃபிட்டா இருக்குங்க.
இப்போ மற்ற மிஷின் இல்லாம நம்ம மிஷின்ல எப்படின்னா எல்லா கேட் வாலும் ஆஃப் பண்ணிட்டா திருப்பி ரிட்டர்ன் போயிருங்க. இதனால நமக்கு ஓஸ் வெடிக்கிறதோ மற்ற ப்ராப்ளமோ எந்த ஒரு பேட்ச் ஒர்க் எதுவும் வராது. ஓகே ஓகே. இப்போ இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா மருந்து வந்து ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் ஆகிக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆகிக்குங்க. சரி, அது எப்படிங்க சார் உள்ள மிக்ஸ் ஆகுங்களா? இதுல பாத்தீங்கன்னா அஜிடேட்னு ஒரு மெக்கானிசம் இருக்குங்க. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா இப்போ கேட் வால் தனியா கொடுத்துருக்குங்க. ஓகே. இப்போ நம்ம கேட் வால் ஆன் பண்றோம். ஓகே, உள்ள வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிக்குங்க. உள்ள இருக்க தண்ணி எடுத்து அதுவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அதாவது உள்ள வந்து ஒரு இது ஃபார்ம் ஆகும், ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம மருந்து கலக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே. நம்ம குச்சை போட்டோ ஏதோ கையை போட்டோ அப்படியே அதுவாகவே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சரி ஓகேண்ணா. இப்போ நம்ம என்ன மாடல் பார்க்குறோம்னா, நான் இப்போ பார்க்குற மாடல் அதே 200 லிட்டருங்க. சரிண்ணா. இதுல பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வீட் ஸ்ப்ரேயர் பண்ணிருக்குங்க. இது வந்து கஸ்டமைஸ்டு மாடலுங்க. என்ன ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க, இல்ல ஃபோல்ட் பண்ணாத மாடிஃபைடு இல்லாம இருக்குங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு அகலம் வரையும் அடிக்குங்களா? 4 அடியா 6 அடிங்களா? ஆனா இது 6 அடி இருக்கு, 4 அடி இருக்குங்க. சரி சரி. 200க்கு வந்து 4 அடிங்க. 500 லிட்டர் மாட்டுனா 6 அடி வருங்க. சரி சரி. எல்லாமே வீல் டு வீல் பேஸ்க்குள்ள வருங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காதுங்க. ஓகே ஓகே. மெயினா வந்து இது வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்? மெயினா கலக்கொல்லிக்கு அடிக்கலாம். கலக்கொல்லி அடிக்க, தோட்டத்துக்கு தோட்டம் எல்லாமே அடிக்கலாம். சரி சரி. இது செப்பரேட்டாவும் ஆன் பண்ணிக்கலாங்க. வேணுங்கிற நாசில் ஆன் பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணிக்கலாங்க. சரி சரி சரி. இப்போ டெமோ பண்ணி காட்டுங்களா? நம்ம பண்ணிக்கலாங்க. சரிங்க. இப்போ வந்து அப்படியே தரையில ஸ்ப்ரே பண்ணிட்டு போவாங்க. தரையில ஸ்ப்ரே பண்ணிட்டே போலாங்க ஆட்டோமேட்டிக்கா. டிரைவர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதுங்க. அதான் ஓடிட்டு மட்டும் போனா போதுங்க. ஓகே ஓகேங்களா. இதுலயே நாசில் பாத்தீங்கன்னா 2 டைப்பா இருக்குங்க. ஒன்னு ஃபிளாட் ஃபைன் இருக்கு, ஒன்னு கோன் டைப் இருக்குங்க. ஃபிளாட் ஃபைன் வந்து பார்க் நடுவுல அடிக்கிற மாதிரிங்க, செடி மேல படாத மாதிரி. அப்படியே பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே. மெயினா வந்து அப்படியே அடிச்சுட்டு போய்க்கலாங்க. இது ஃபோல்ட் டைப் இருக்கு. ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது எது மிஸ் ஆகிறதுக்கு ஆகாத இடம் எதுவும் அடிக்காமலாம் ஆகாதுங்க. இது கவரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா 250 mm கவர் ஆகுது. இப்போ என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம்? கன் டைப்ஸ்லாம் அப்படி தெளிவாக சொல்லணும். ஆனால் நம்மகிட்ட எல்லா டைப் கன்னும் இருக்குங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா கலக்கொல்லி இந்த மாதிரி எல்லாம் அடிக்கலாங்க. இதுல சைஸ் எல்லாம் 3 டைப் இருக்குங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரிகர் டைப்புங்க. ஓகே. இது மிஸ்ட் இருக்கு, பாயிண்ட்டும் இருக்கு. அதுல அடுத்த மாடல் கொஞ்சம் லாங் ரேஞ்ச் இருக்குங்க. அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங் போகுங்க, ஒரு 45 ஃபீட் கவர் பண்ணாங்க. ஓகே. அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் கன்னுங்க. இது டிப் பாத்தீங்கன்னா மெட்டல் டிப் வரும். இதுல வந்து செராமிக் டிப் வருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 ஃபீட் கவர் பண்ணலாங்க. 55 அடி வரை போகும். இது பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரேயருக்கு யூஸ் பண்ற மாதிரிங்க. இது பூவெல்லாம் கொட்டாம இருக்கிறதுக்கு அடிக்கிறது, நர்சரியில யூஸ் பண்றது. ரொம்ப பிரஷர் அதிகமா இல்லாம அப்படியே மீடியமா. ஆமாங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா கார் வாஷிங் கன்னுங்க. அந்த மாடல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நெல் வயல் அடிக்கிறதுங்க. இது வந்து ஒரு 60 அடி கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே. 60 அடி கவர் பண்ணுங்க. ஒவ்வொரு ஃபீட்ல இருந்து லாங் ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ணுங்க. 1 ஃபீட்ல இருந்து 60 அடி வரைக்கும் எல்லாமே விடாம கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே. சரி ஓகேங்க சார். இவ்வளோ நேரம் நம்ம வந்து நம்மளோட மிஷினரிஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதாவது எல்லா ஸ்ப்ரேயர்ஸோட டைப்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது இல்லாமல் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான மிஷினரிஸ் வந்து விவசாயிகளுக்கு தேவைப்படுதுன்னா ஸோ எப்படி வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாம்? ஸோ எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் அனுப்பி வைப்பீங்க? எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே அகேன்ஸ்ட் ஆர்டர் தாங்க. ஓகேங்க. நம்ம ஸ்டாக் மேக்ஸிமம் இருக்குங்க. ஓகே. சப்போஸ் தேவைப்பட்டா ஒரு 10 days டைம் தேவைப்படுங்க. ஓகேங்க சார். நம்ம எல்லாமே நீட்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியே பண்ணி கொடுத்துடலாங்க. எதுவும் நீங்கள் வெளியே வாங்க தேவையில்லைங்க. சரிங்க சார். இப்போ சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவும் அதிகமாக எல்லாமே ஆன் சைட் சர்வீஸே பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்க சார். பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்கள் அப்பவே வந்து பண்ணிடுவோங்க. சரிங்க சார். இப்போ மெயின்டெனன்ஸ் எதுவும் அதிகமாக இருக்குமா சார் இந்த மிஷின்? மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. நம்ம பம்ப் மட்டும் கிரீஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்குங்க. பம்பு மட்டும், வேற மற்ற மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே நம்ம ரெகுலர் சர்வீஸ் தாங்க. ஓகே ஓகேங்க சார். இப்போ எந்தெந்த ஊர்களுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சார்? நம்ம ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே பண்ணிட்டு இருக்குங்க. ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கம் பெங்களூர் எல்லா பக்கம் கொடுத்துருக்குங்க. சரிங்க சார். இப்போ ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சைடு எல்லாமே மூவ் ஆகுதுங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாடல் நீங்க வச்சிருக்க மாடல் எல்லாமே எனக்கா பிரத்யேகமா ஒரு மாடல் வேணும், இவ்வளவு கெப்பாசிட்டி டேங்க்ல வேணும், அந்த மாதிரி ஏதாவது அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. நம்ம இப்ப 200, 500, 1000, 2000 லிட்டர் வரைக்கும் பண்ணி தருதுங்க. சரிங்க. அதுல நம்ம காம்பனன்ட்ஸ் என்ன கஸ்டமைஸ்டா கேட்கறாங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே. அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா பண்ணிடலாங்க. சரிங்க. கண்டிப்பா நம்மளோட நம்பர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கும். ஸோ தேவைப்படுற விவசாயிகள் கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஸோ இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா வந்து ஸ்பேஸோட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ.